வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறைகளை நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பச்சேந்திரி பால் இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க யார் தெரியுமா? எவரெஸ்ட் சிகரம் இருக்கலாம். அது முதல்ல இறந்த பெண். நம்ம இதுக்கு முன்னாடி கதை படித்தோமா, நிறைய பேரை பற்றி படித்தோம். உஷாராமையை பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் அருணிமா சின்ஹா பற்றி படித்தோம். அவங்களாம் எங்களுக்கு பெறவு பண்ணாங்க. இவங்க யார் இறங்கிருக்கா அப்படின்னா யார் இருக்கா? பச்சேந்திரி பால். இவங்க தான் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் சிகரத்தை இறங்கிருக்காங்க. இவங்க கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உஷாராமைய கதைன்னு அவங்களுக்கு எழுதியிருக்கோம்னா எழுதியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் முன்னுக்கூட்டி இவங்க தான் ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியிருக்காங்க. ஓகேவா? இவங்க மே 24, 1954ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள நகூரி என்ற கிராமத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது ஒரு கிராமம்னா பொம்பளைங்கன்னா வெளியிலே வரவே கூடாது. நிறைய கட்டுப்பாடு இருக்கும் தெரியுமா? கிராமப்புறனால அங்கே போகாத, நைட்டான சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், சாயந்தரத்துக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கிராமத்தில் வளர்ந்துருக்காங்க. கிராமனால எல்லாத்தையும் தெரியும்னா அங்கே போகாத, இங்கே போகாத, அங்கே நிற்காத, இங்கே சிரிக்காத, இப்படி தான் பேசுவாங்க. அப்போ இவங்க 7 பேர் இவங்க வீட்டில். ஒரு வறுமையான குடும்பம் தான். இவங்க அப்பா பலசரக்கு வியாபாரம் தீபத் எல்லை பகுதியில் இருக்குது சரக்குகளை இவர் இந்தியா பகுதி கொண்டு போவாராம். எல்லை தாண்டி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பலசரக்கு வியாபாரம் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்பா பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பால் சிங் அப்படிங்கிறது இவங்க அப்பா பேர். இவங்க அம்மா பேர் ஹாஸ்னா தேவி அப்படிங்கிறத இவங்க அம்மா பேர். அப்போ இவங்க குடும்பம் சும்மா சிம்பிளான குடும்பம் தான். எங்கள் அப்பா பலசரக்கு வியாபாரம் பார்த்துருக்காங்க. தீபத் எல்லை பகுதியிலேருந்து இந்திய எல்லை பகுதியில் வியாபாரம் பார்ப்பாங்க. சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அப்போ நம்மனா இப்போ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் கொடைக்கானல், ஊட்டி அப்படி தானே டூர் கூப்பிட்டு போவாங்க. இவங்க ஸ்கூலில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்க, மலை பகுதிகளுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களாம் விளாண்டுட்டே இருக்காங்க. ஓடி போய் நீங்கள் இந்த மலையில் யார் வேகமாக ஏறுறீங்க பார்ப்போம் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. நிறைய பசங்களும் பொண்ணுங்க எல்லாருமே இருந்தாங்களாம். நம்ம யார் பச்சேந்திரி பால் எடுத்துட்டாங்க, வேகமாக போய் படப்படன்னு மேலே ஏறி உட்காந்துட்டாங்களாம். அப்போ எல்லாருக்கும் ஏமா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்கன்னு டீச்சருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சான். அப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டேமா, இப்போ ஏறும்போது நீ என்ன நினச்சி அப்படின்னோடனே, பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடெல்லாம் உடச்சிட்டு எல்லோரும் மேலே வரணும் அப்படிங்கிறத நான் சிந்திச்சுட்டே இருந்தேன். அதை சிந்திச்சுட்டே இருக்கும்போது நான் மேலே ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பொம்பளைங்கன்னா இப்படியே தான் இருக்கணும், மட்டம் தட்டிகிட்டே இருந்தாங்கல்ல, அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு நம்ம மேலே வரணும். அந்த ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னு சின்ன பிள்ளை இப்போ உங்களே மாதிரி இருக்கையிலே மேலே ஏறிட்டாங்க. அப்போ இந்த டீச்சர் பார்த்தாங்க. அப்போ இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறுறதுக்குன்னு பயிற்சி கொடுக்குற ஒரு வகுப்புன்னு அதில் இவங்களை சேர்த்து விட்டாங்க. இவங்க சேர்த்து விட்டோன்னா இவங்க அதுலேயும் நல்லா மலை ஏறவும் தொடங்கும் இப்படி சிம்பிளாக பார்த்துட்டு மலையேறும் பயிற்சி கொடுக்க ஆசிரியராக வேலை பார்த்துருக்காங்க. ஆசிரியராக இருந்துட்டு அப்போ இவங்களுக்கு இது போதாத, நம்மளுக்கு இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணுமே சிந்திச்சுட்டே இருக்காங்க. இது மட்டும் நம்மளுக்கு போகாது, நம்ம பேரை உலகமே சொல்லணும் அப்படின்னு நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருந்துருக்கு. அப்போ எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம ஏறினா என்ன அப்படின்னு சிந்திச்சிருக்காங்க. அப்போ இதை குடும்பத்தில் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லும்போது சொந்தக்காரங்க பயங்கர எதிர்ப்பு, இதெல்லாம் உன்னால் முடியாது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி கூட என் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப எதிர்த்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எது சரின்னு படுறோ அதை செய்யணும், நம்மளால் முடியும் நினச்சா எதுவும் முடியும் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிட்டு இவங்க சொல்றதெல்லாம் நம்ம உடச்செறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக பயிற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ மலையேறும் பயிற்சி 1984ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 11 பேர் கொண்ட குழு மலையில ஏறணும் முடிவு பண்ணியிருக்காங்க. 5 பேர் பொம்பளையா இருக்க, 6 பேர் ஆம்பளையா இருக்க. பாதி தூரம் போயிட்டே இருக்கையில் 4 பெண்கள் ஏறவே முடியல. பனி மேலே போட்டு ஈரக்காற்று அடிக்கி அவங்க கேன்சல் ஆகி கீழே வந்துட்டாங்க. அப்புறம் ஆண்களும் போயிருக்காங்க, ஆண்களாலே முடியல, பனி காற்று அப்படியே அடிக்குமாமா, பனிக்கட்டியாக கொட்டி மேலே பனிக்கட்டியாக விடுமா, ஏற முடியாது, கையெல்லாம் கிடுக்கிட்டு நரத்து போயிடும். இவங்களோட ஒரே எய்ம் என்னென்னா பொம்பளை என்ன இதுதான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதை மாற்றணும். நம்ம அந்த ஒரு லட்சியத்தை மட்டும் வச்சுட்டாங்க, நம்ம எப்படியாவது ஏறணும் அப்படின்னாங்க. ஆண்களும் பின்னோக்கி வந்துட்டாங்க, பெண்களும் பின்னோக்கி வந்துட்டாங்க. இவங்களோட சிந்தனை எப்படியாவது நம்ம வெற்றி எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 88,477 கிலோமீட்டர் உயரமுள்ள எவரெஸ்ட் சிகரத்தை இவங்க ஒத்த பெண்மணியாக முதல்ல ஏன்னா ஒரு பெண்மணியாக சாதனை பண்ணியிருக்காங்க. எப்போன்னா இவங்க பிறந்தது எப்போ பார்த்தோம், மே 24 இவங்க பிறந்தது. கரெக்டாக இவங்க பிறந்த நாளுக்கு முந்தின நாள் இந்த சாதனை இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம நினச்சா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆம்பளையாலும் முடியலை, பொம்பளைங்களாலும் முடியலை. இவங்க லட்சியம் என்னென்னா அடிமைப்பட்டு கிடைக்கலாம், நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், யார் சொல்கிறீங்க கூட நம்ம மனசு எதுக்கு சரிப்படுதோ அதை செஞ்சால் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பயிற்சி பண்ணி அவங்க அதில் ஜெயிச்சு முத ஏறின பெண்மணி அப்படின்னா நல்லா ஞாபகம்.
பச்சேந்திரி பால் அவங்க தான் முதல்ல எவரெஸ்ட் எடுத்து ஏறி இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து அர்ஜுனா விருது கொடுத்துருக்கு, பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கு, பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்கு, நிறைய பட்டங்களும் வாங்கியிருக்காங்க. வாழ்க்கையில் இவங்க என்ன நம்ம எண்ணங்கள் வந்து உயர வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இவங்க கற்று சொல்ல வராங்க. சின்ன கதையாக இருந்தாலும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடிமைப்பட்டே இருக்காங்கல்ல அந்த பெண்ணை, ஒரு பெண் வந்து நம்ம நினச்சா என்னன்னாலும் முடியும், இந்த சமுதாயத்தில் என்னன்னாலும் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வந்து இவங்க வாழ்ந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 7 பேர் இவங்க குடும்பத்தில் பிறந்தவங்க, வறுமையான குடும்பம், ரொம்ப பணக்காரங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து உடச்செறியணும், பெண் அடிமைத்தனத்தை உடச்செறியணுங்கிற லட்சியமாக இருக்க பேர் தான் இதில் ஜெயிக்க முடியுது. ஓகேவா? வணக்கம்.